18 வயசுக்கு கீழே இருக்கவங்க, குழந்தைங்க, இந்த இலகிய மனம் படைத்தவர்கள் இவங்கெல்லாம் இந்த வீடியோ பார்க்க வேணாம். ஏன்னா முன்னாடியே டிஸ்க்ளைமர் போட்டுறேன். ஏன்னா இந்த வீடியோவில் சில கெட்ட வார்த்தைகள் வரலாம். அபிராமணன் இப்படி பேச மாட்டாரு, ஏன் இப்படி பேசுறாருன்னு சில பேர் யோசிப்பீங்க. அதுக்கு பின்னாடி காரணம் இருக்கு, நான் அதெல்லாம் சொல்றேன். இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்தை பத்தி பாஜகவில் ஒரு அக்கா இருக்காங்க, பழைய அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க. அந்த அக்கா பேர் கஸ்தூரின்னு நினைக்கிறேன், நடிகை. அவங்க பழைய படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க, அதனால பழைய அக்கான்னு சொன்னேன். அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, தோழர் திருமுருகன் காந்தி, தோழர் திருமாவளவன் குறித்து நிறைய அவதூறுகளை பரப்பியிருக்கிறாங்க, ஆபாசமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லியெல்லாம் பேசியிருக்கிறாங்க. ஸோ ஆபாசத்தை பற்றி அக்கா எப்படி பேசுகிறாங்கன்னு தெரியல. ஸோ கஸ்தூரினா யாருன்னு தெரியாத சில பேருக்கு, இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அதனால் அவங்க யாருன்னு டக்குன்னு சொன்னால் தெரிகிற மாதிரி அவங்க என்ன ட்ராக் ரெக்கார்டு வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டோம்னா எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த தமிழ் படம்னு ஒரு படம், அந்த படத்தில் குத்து விளக்கு சத்தியமான குடும்ப குத்து விளக்கு அப்படின்னு ஒரு பாட்டு வரும், ஐட்டம் சாங்னு சொல்லுவாங்க. அந்த பாட்டில் வந்து நல்லா ஆடிருப்பாங்க, டான்ஸ் ஆடிருப்பாங்க. அந்த குத்து விளக்கு அக்காச்சி இது அந்த கஸ்தூரி அக்கா என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, ஆபாச அர்ச்சனைகள் வந்து உங்கள் கட்சியில் எத்தனை பேருக்கு இருக்குது தெரியுமா, நான் எடுத்து வீடியோ வெளியே விட்டுட்டா அப்படின்னாங்க. உங்கள் வீடியோ வெளியே விட்ட வீடியோவே நாங்கள்லாம் பார்த்துருக்கோம். நான் நாளில்ப்பா இதுக்கும் வந்துடுவாங்க சில பேர். கோயிலெல்லாம் ஆபாச சிற்பங்கள் வச்சிருக்குதுன்னு சொன்னார் அந்த பெரிய மனுஷன் தானே. வேங்கை வயலில் வந்து என்ன பண்ணார் திருமாவளவன்? கஸ்தூரி எல்லாம் ஒரு ஆள், நீ ஒரு 4 பேர்த்த கூட வச்சுக்கிட்டு கூட்டத்தை கூட்டிக்கிட்டு செய்தியாளர் சந்திப்பை கூட்டுக்கிட்டு தோழர் திருமாவளவனையும் தோழர் திருமுருகன் காந்தியும் பேசுற அளவுக்கு தகுதி இருக்குதா உனக்கு? நல்லா வந்துடும் வாயில் ஏதாவது. ஓரளவுக்கு தான் மரியாதையை பற்றி அந்த அக்கா ஏதோ பேசுனாங்க அந்த வீடியோவில். மரியாதை, உனக்கெல்லாம் மரியாதை கொடுத்தா மரியாதைக்கு மரியாதை எல்லாம் போயிடும். நான் மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். வேலை சேட்டை நறுக்கி அள்ளி போடும். வேணாம். இந்த அயோக்கிய கும்பல் திருப்பரங்குன்றத்தை வச்சு அரசியல் பண்ணி இங்க அயோத்தியா மாத்தோன்னு அயோக்கியத்தனமா பேசுன நாய்களை வந்து கேட்கறதுக்கு துப்பு இல்ல. நீ பாஜக இருக்கிறனா உன் வேலை மயிரனவோ அதை பார்க்கணும். இதுல இடையில வந்து லூசு அப்படின்னு நிறுத்துறாங்களாம். லூசு அப்படின்னா என்ன? எங்களுக்கு பேச தெரியாதா? விஜய் சொன்ன மாதிரி அவரு ஒரு எங்களுக்கு கெட்ட வார்த்தை பேச தெரியாமல்ல, நாங்க உங்களை விட நல்லா பேசுவோம் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். விஜய்னு ஒரு நடிகர். எங்களுக்கும் தெரியும், பேச வேணாம்னு நினைக்கிறேன். பேமெண்ட்டை வாங்கினோமா, படத்துல 4 ஐட்டம் சாங்கில நடிச்சோமா, ஆட்டத்தை போட்டோமான்னு போய்கிட்டு இருக்கணும். இங்க இருக்கிற மத சார்பற்ற மத நல்லிணக்க நாட்டுல ஒற்றுமையா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். உன் சங்கித்தன வேலையெல்லாம் அயோத்தியில நிறுத்திக்க, நீ அயோக்கியத்தனம் பண்ணிக்க நாங்கள் கேட்கல. இது பீகார் கிடையாது, உத்தரப்பிரதேஷ் கிடையாது, ஒடிசா கிடையாது, தமிழ்நாடு, பெரியார் மண். இது வாயை கிளறக்கூடாது. அதனால தான் நான் டிஸ்க்ளைமர் போட்டேன். குழந்தைங்க 18 வயசு கீழே இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்க்க வேணாம், அவங்களுக்கான வீடியோ இல்லை இது. இந்த பழைய அக்கா எல்லாம் வந்து பேசிக்கிட்டு நீ எல்லாம் போய் அதில் ஒரு அந்த அக்கா என்ன சொல்கிறாங்க, சுற்றியும் பெண்கள் இருக்கிறாங்க, அங்கே இருக்கிற பாமர மக்கள் அவங்களுக்கு அரசியல் தெரியாது, சனாதனம்னா என்னன்னு தெரியாது, இந்து மதத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தெரியாது, திருப்பரங்குன்றத்தில் எப்படி இவங்க இந்த அயோக்கியத்தன நாய்கள் வந்து அரசியல் பண்ணுறாங்கன்னு தெரியாது. அந்த பெண்களை வச்சுக்கிட்டு இவங்க பெய்யும் மழை, நாங்கள்லாம் பத்தினிகள், நாங்கள் பத்தினி சொன்னால் பழிக்கும், நீ சொன்னால் எப்படி பழிக்கும்? இது வந்து தனிப்பட்ட தாக்குதலுக்குள்ளே நான் போக விரும்பலை, ஆனால் என்னை பேச வைக்கிறேன். அறிவார்ந்து நீ கருத்தியெல்லாம் என்கிட்ட பேசினீங்கன்னா நான் கருத்தியெல்லாம் பதில் சொல்கிறேன். வா, சனாதனம் என்ன சொல்லுதுன்னு சொல்கிறேன். சனாதனத்தில் இருக்கக்கூடிய, இந்து தர்மத்தில் இருக்கக்கூடிய, வர்ணாசிரம கோட்பாட்டில் இருக்கக்கூடிய, மனு தர்மத்தில் இருக்கக்கூடிய அந்த கோட்பாடுகள் பெண்களை, இந்து பெண்களை, பிராமண பெண்களை எவ்வளவு இழிவுபடுத்துதுன்னு நான் சொல்லிட்டா, ஆதாரத்தை காட்டுட்டா பேசுவோமா? சனாதனம் குறித்து பேசுவோமா? வா, கஸ்தூரி வரட்டும், நானும் வரேன், தோழர்கள் வரட்டும், 1-to-1 லைவ் வச்சுக்குவோம். நீங்கள் உங்கள் சங்கீத்தன ஊடகங்களை கூட்டிட்டு வாங்க, நான் பதில் சொல்கிறேன். நீ கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். என்ன அயோக்கியத்தனம் அதெல்லாம்? பேசக்கூடாதுன்னு நினச்சா இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருப்பீங்களா நீங்கள்? சரி, இந்த கோயிலில் போய் பிடுங்கி நீ பேசுறியே, இந்த கோயிலில் இருக்கக்கூடிய அந்த வழிபாட்டு முறையை வேண்டக்கூடியவர்கள் இந்துக்கள் தானே. நீ வேங்கை வயலை பேசுனீங்களா? தூய்மை பணியாளர்களை பற்றி போய் அந்த பிரச்சனையை போய் பாருங்க. ஏன் நீங்கள் என்ன புடுங்குனீங்கன்னு கேட்குறேன். RSS பிஜேபி இந்து மக்களுக்காக தானே போராடுது, இந்து மக்களின் உரிமைகளுக்காக தானே போராடுது. கோயிலில் விளக்கு வைக்கணும்னு பிரச்சனை வந்துச்சு. இப்போ வேங்கை வயல் பிரச்சனையில் உங்களுக்கு அந்த இந்து மக்கள், அந்த தலித் சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இந்து மக்கள் இல்லையா? அப்போ எங்கே புடுங்க போனீங்களா கஸ்தூரி எல்லாம்? RSS பிஜேபி எல்லாம் எங்கே போனீங்க? அப்போ எங்கே போய் குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருந்தீங்க? எந்த ஐட்டம் ஜாங்கில் நடிச்சுக்கிட்டு இருந்தீங்க? இதெல்லாம் நான் கேட்கல அப்படின்னு ஒருத்தன் கமெண்ட்ல கேட்குறான், அந்த தம்பி மோகன் ஒருத்தர். இதெல்லாம் யார் போய் வந்து கேட்கறது? எப்படிப்பட்ட அணுகுமுறை இதெல்லாம்? இந்த சேட்டை, இந்த ஆட்டம் இதெல்லாம் அங்கே வச்சுக்கணும். நார்த் இந்தியா எங்களுக்கு தெரியும், தெரியாமல்ல, எங்களுக்கு அரசியல் தெரியும். அதுவும் RSS பிஜேபி சங்கிகளுக்கு, உன்னைய மாதிரி சில்லறைகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. கடைசி எச்சரிக்கை. இந்த பேட்டி கொடுக்கறது, இந்த காட்டி கொடுக்கறது, இந்த வேலையெல்லாம் நீங்கள் தனியாக பார்த்துக்கோங்க. வேணாம் கஸ்தூரி அக்கா, நானே சொல்லி விட்றேன். நம்ம தம்பிங்க இயக்குநர்கள்லாம் இருக்கிறாங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி நல்ல பாடல்களாக வச்சு ஆட்டம் போடுறதுக்கான வாய்ப்பை கொடுக்குறோம். அந்த வேலையை பாருங்கள்.
ம் 18 வயசுக்கு கீழே இருக்கவங்க, குழந்தைங்க, இந்த இலகிய மனம் படைத்தவர்கள் இவங்கெல்லாம் இந்த வீடியோ பார்க்க வேணாம். ஏன்னா முன்னாடியே டிஸ்க்ளைமர் போட்டுறேன். ஏன்னா இந்த வீடியோவில் சில கெட்ட வார்த்தைகள் வரலாம். ஏன்னா பேச வேண்டிய இடத்துல பேசி தான் ஆகணும். அபிராவணன் இப்படி பேச மாட்டார், ஏன் இப்படி பேசுகிறாருன்னு சில பேர் யோசிப்பீங்க. அதுக்கு பின்னாடி காரணம் இருக்குது, நான் அதெல்லாம் சொல்கிறேன். இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்தை பற்றி நான் காணொலி பதிவு பண்ணல. பல தோழர்கள் கேட்டாங்க ஏன் பேசலைன்னு. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. நான் அதை அரசியல் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சேன். பல பேர் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, அது பிரச்சனை இல்லை. இது சம்மந்தமாக இந்த பாஜகவில் ஒரு அக்கா இருக்காங்க, பழைய அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க. அந்த அக்கா பேர் கஸ்தூரின்னு நினைக்கிறேன், நடிகை. அவங்க பழைய படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க, அதனால் பழைய அக்கான்னு சொன்னேன். அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, தோழர் திருமுருகன் காந்தி, தோழர் திருமாவளவன் குறித்து நிறைய அவதூறுகளை பரப்பியிருக்கிறாங்க, ஆபாசமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லியெல்லாம் பேசியிருக்கிறாங்க. ஸோ ஆபாசத்தை பற்றி அக்கா எப்படி பேசுகிறாங்கன்னு தெரியல. ஸோ கஸ்தூரினா யாருன்னு தெரியாத சில பேருக்கு, இன்றைக்கி இருக்கிற குழந்தைகளுக்கு, இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அதனால் அவங்க யாருன்னு டக்குன்னு சொன்னால் தெரிகிற மாதிரி அவங்க என்ன ட்ராக் ரெக்கார்டு வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டோம்னா எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த தமிழ் படம்னு ஒரு படம், சிவான்னு ஒரு நடிகர் நடித்தார். அந்த படத்தில் குத்து விளக்கு குத்து விளக்கு சத்தியமான குடும்ப குத்து விளக்கு அப்படின்னு ஒரு பாட்டு வரும், ஐட்டம் சாங்னு சொல்லுவாங்க. அந்த பாட்டில் வந்து நல்லா ஆடிருப்பாங்க, டான்ஸ் ஆடிருப்பாங்க. அந்த பாட்டில் தான் நானே பார்த்தேன் அந்த அக்காவை. அப்புறம் பழைய பிரபு படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க, கமலஹாசன் கூட நடிச்சிருக்காங்க. அது நமக்கு தேவையில்ல. இப்போ அந்த குத்து விளக்கு அக்கா, இது அந்த கஸ்தூரி அக்கா என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, ஆபாச அர்ச்சனைகள் வந்து உங்கள் கட்சியில் எத்தனை பேருக்கு இருக்குது தெரியுமா, நான் எடுத்து வீடியோ வெளியே விட்டுட்டா அப்படின்னாங்க. உங்கள் வீடியோ வெளியே விட்ட வீடியோவே நாங்கள்லாம் பார்த்துருக்கோம். நான் என்ன நாளில்ப்பா இதுக்கும் வந்துடுவாங்க சில பேர். சரி, அது அப்புறம் பேசுவோம். இந்த கோயிலெல்லாம் ஆபாச சிற்பங்கள் வச்சுருக்குதுன்னு சொன்னார் அந்த பெரிய மனுஷன் தானே. அப்புறம் இந்த வேங்கை வயலில் வந்து என்ன பண்ணார் திருமாவளவன், தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையில் என்ன பண்ணார் இந்த பெரிய மனுஷன் அப்படின்னு பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் அக்கா வந்து பேசியிருக்காங்க. ஸோ ஐயா திருமுருகன் காந்தி அவர்களை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ சனாதனத்தை வந்து நாங்கள் வந்து எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. உங்களுக்கு விஷயமும் தெரியல, விவரமும் தெரியல, நம்பிக்கையும் இல்லை அப்படின்னு. நம்பிக்கை இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும், நம்பிக்கை இருக்குதா இல்லையாங்கிறது அது அவங்கவுங்க. இது வந்து ஒரு மத நல்லிணக்க நாடு, மதச்சார்பற்ற நாடு. எங்களுக்கு நம்பிக்கை இருக்குதா இல்லையாங்கிறது இஸ்லாமியர்களும் நாங்களும் எப்படி இருக்கிறதுங்கிறது உலகத்துக்கே தெரியும். அது அப்புறம் பேசுவோம். இப்போ விவரம் தெரியல திருமாவளவனுக்கு, திருமுருகன் காந்திக்கு விவரம் தெரியல. அக்காவுக்கு என்ன விவரம் தெரியும், இல்லை உங்களுக்கு என்ன விவரம் தெரியணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அதுக்கு பதில் சொல்லுவோம். ஒழுங்கா இந்த சனாதன சங்கிகள், இந்த அயோக்கிய கும்பல் திருப்பரங்குன்றத்தை வச்சு அரசியல் பண்ணி இங்கே அயோத்தியா மாற்றோன்னு அயோக்கியத்தனமாக பேசுன நாய்களை வந்து கேட்கறதுக்கு துப்பு இல்லை. நீ பாஜகவில் இருக்கிறன்னா உன் வேலை மயிர் என்னவோ அதை பார்க்கணும். இதில் இடையில வந்து லூசுப் அப்படின்னு நிறுத்துறாங்களாம். லூசுப் அப்படின்னா என்ன, எங்களுக்கு பேச தெரியாதா? விஜய் சொன்ன மாதிரி அவர் ஒரு எங்களுக்கு கெட்ட வார்த்தை பேச தெரியாமல்ல, நாங்கள் உங்களை விட நல்லா பேசுவோம் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான், விஜய்னு ஒரு நடிகர். எங்களுக்கும் தெரியும், பேச வேணான்னு நினைக்கிறேன். பேமெண்ட்டை வாங்கினோமா, படத்தில் 4 ஐட்டம் சாங்கில் நடித்தோமா, ஆட்டத்தை போட்டோமான்னு போய்கிட்டு இருக்கணும். இங்கே இருக்கிற மத சார்பற்ற மத நல்லிணக்க நாட்டில் ஒற்றுமையாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம். உன் சங்கித்தன வேலையெல்லாம் அயோத்தியில் நிறுத்திக்க, நீ அயோக்கியத்தனம் பண்ணிக்க நாங்கள் கேட்கல. இது பீகார் கிடையாது, உத்தரப்பிரதேஷ் கிடையாது, ஒடிசா கிடையாது, தமிழ்நாடு, பெரியார் மண். இது பெரியாரே மண்ணுன்னு ஒருத்தன் பேசுவான், அவனை பற்றி நான் இப்போ பேச வரல, அதை நான் அப்புறம் பேசுகிறேன். வாயை கிளறக்கூடாது. அதனால தான் நான் டிஸ்க்ளைமர் போட்டேன். குழந்தைங்க 18 வயசு கீழே இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்க்க வேணாம், அவங்களுக்கான வீடியோ இல்லை இது. இந்த பழைய அக்காலாம் வந்து பேசிக்கிட்டு நீ எல்லாம் போய் அதில் ஒரு அந்த அக்கா என்ன சொல்கிறாங்க, சுற்றியும் பெண்கள் இருக்கிறாங்க, அங்கே இருக்கிற பாமர மக்கள் அவங்களுக்கு அரசியல் தெரியாது, சனாதனம்னா என்னன்னு தெரியாது, இந்து மதத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தெரியாது, திருப்பரங்குன்றத்தில் எப்படி இவங்க இந்த அயோக்கியத்தன நாய்கள் வந்து அரசியல் பண்ணுறாங்கன்னு தெரியாது. அந்த பெண்களை வச்சுக்கிட்டு இவங்க பெய்யும் மழை, நாங்கள்லாம் பத்தினிகள், நாங்கள் சொன்னால் பத்தினி சொன்னால் பழிக்கும், நீ சொன்னால் எப்படி பழிக்கும்? இது வந்து தனிப்பட்ட தாக்குதலுக்குள்ளே நான் போக விரும்பலை, ஆனால் என்னை பேச வைக்கிற நீ. கஸ்தூரி எல்லாம் ஒரு ஆள், நீ ஒரு 4 பேர்த்த கூட வச்சுக்கிட்டு கூட்டத்தை கூட்டிக்கிட்டு செய்தியாளர் சந்திப்பை கூட்டுக்கிட்டு தோழர் திருமாவளவனையும் தோழர் திருமுருகன் காந்தியும் பேசுகிற அளவுக்கு தகுதி இருக்குதா உனக்கு? நல்லா வந்துடும் வாயில் ஏதாவது. வேணாம், அபிராவணன் வந்து இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி என்னுடைய தோழர்கள் சில பேர் சங்கடப்படுவாங்க. என்ன இவர் இப்படிலாம் பேசுகிறாருன்னா அதுக்கு வழி இல்லை. சில்லறைகளுக்கு சில்லறைத்தனமாக வந்து பதில் சொல்ல முடியும்.
அறிவார்ந்து நீ கருத்தியெல்லாம் என்கிட்ட பேசினீங்கன்னா நான் கருத்தியெல்லாம் பதில் சொல்கிறேன். வா, சனாதனம் என்ன சொல்லுதுன்னு சொல்கிறேன். சனாதனத்தில் இருக்கக்கூடிய, இந்து தர்மத்தில் இருக்கக்கூடிய, வர்ணாசிரம கோட்பாட்டில் இருக்கக்கூடிய, மனு தர்மத்தில் இருக்கக்கூடிய அந்த கோட்பாடுகள் பெண்களை, இந்து பெண்களை, பிராமண பெண்களை எவ்வளோ இழிவுபடுத்துதுன்னு நான் சொல்லிட்டா, ஆதாரத்தை காட்டுட்டா பேசுவோமா? சனாதனம் குறித்து பேசுவோமா? வா, கஸ்தூரி வரட்டும், நானும் வரேன், தோழர்கள் வரட்டும், 1-to-1 லைவ் வச்சுக்குவோம். நீங்கள் உங்கள் சங்கீத்தன ஊடகங்களை கூட்டிகிட்டு வாங்க, நான் பதில் சொல்கிறேன். நீ கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். என்ன அயோக்கியத்தனம் அதெல்லாம்? பேசக்கூடாதுன்னு நினச்சா இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருப்பீங்களா நீங்கள்? இந்த சங்கிகளுக்கு கடைசி எச்சரிக்கை. இது இங்கே இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் நாங்கள் ஜனநாயக பூர்வமாக அரசியல் படுத்தணும், கருத்தியல் படுத்தணும், அரசியல் மயப்படுத்தணும்னு சொல்லி பொறுமையாக நிதானமாக பேசிக்கிட்டு இருக்கிறோம். வேலை சேட்டை நறுக்கி அள்ளி போடும். வேணாம். அது இந்த மாதிரி சில்லறைகளுக்கெல்லாம் நம்ம வீடியோ பதிவு போட்டு இன்றைக்கி 1 லட்ச ரூபா கேமராவை வச்சுக்கிட்டு ஒரு ஆஃபீஸை போட்டு இத்தனை பேர் வேலையை வச்சு இதுக்கு எடிட் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் செலவிட்டு பேசுகிற அளவுக்கு இந்த சில்லறைகளுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. பட் இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய பாமர மக்கள் என்னுடைய மக்கள். சரி, இந்த கோயிலில் போய் பிடுங்கி நீ பேசுறிய, இந்த கோயிலில் இருக்கக்கூடிய அந்த வழிபாட்டு முறையை வேண்டக்கூடியவர்கள் இந்துக்கள் தானே. நீ வேங்கை வயலை பேசுனீங்களா? தூய்மை பணியாளர்களை பற்றி போய் அந்த பிரச்சனையை போய் பாருங்க. ஏன் நீங்கள் என்ன பிடுங்குனீங்கன்னு கேட்குறேன். ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்து மக்களுக்காக தானே போராடுது, இந்து மக்களின் உரிமைகளுக்காக தானே போராடுது. கோயிலில் விளக்கு வைக்கணும்னு பிரச்சனை வந்துச்சே, இப்போ வேங்கை வயல் பிரச்சனையில் உங்களுக்கு அந்த இந்து மக்கள், அந்த தலித் சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இந்து மக்கள் இல்லையா? அப்போ எங்கே பிடுங்க போனீங்களா கஸ்தூரியெல்லாம்? ஆர்எஸ்எஸ் பிஜேபி எல்லாம் எங்கே போனீங்க? அப்போ எங்கே போய் குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருந்தீங்க? எந்த ஐட்டம் ஜாங்கில் நடிச்சுக்கிட்டு இருந்தீங்க? இப்போ கேட்குறோமா இல்லையா? இதெல்லாம் நான் கேட்கல அப்படின்னு ஒருத்தன் கமெண்ட்டில் கேட்குறான், அந்த தம்பி மோகன் ஒருத்தர். இதெல்லாம் யார் போய் கேட்கறது? எப்படிப்பட்ட அணுகுமுறை இதெல்லாம்? வேணாம். ஓரளவுக்கு தான் மரியாதையை பற்றி அந்த அக்கா ஏதோ பேசுனாங்க அந்த வீடியோவில். மரியாதை, உனக்கெல்லாம் மரியாதை கொடுத்தா மரியாதைக்கு மரியாதை எல்லாம் போயிடும்னு நான் மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். வேணாம். கஸ்தூரி அக்கா, நானே சொல்லி விட்றேன், நம்ம தம்பிங்க இயக்குநர்கள்லாம் இருக்கிறாங்க, 2 படத்தில் பாடு நீங்கள் நினைக்கிற மாதிரி நல்ல பாடல்களாக வச்சு ஆட்டம் போடுறதுக்கான வாய்ப்பை கொடுக்குறோம். அந்த வேலையை பாருங்கள். இந்த தமிழ்நாட்டில், தமிழ் மண்ணில், பெரியார் மண்ணில், அம்பேத்கரிய பாதையில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய கருத்தியல் போராளிகளுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருந்தா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன், என்ன பேசுவேன்னு எல்லாருக்கும் தெரியும். பல பேர் நினச்சிக்கிட்டு இருக்கான் இங்கே அபிராவணம் உக்காந்துக்கிட்டு ஏதோ ஸ்டூடியோவில் உட்காந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கான்னு. தம்பி, அது வேற. களத்தில் வேற ஒன்றா இருப்போம், களத்தில் வேற மாதிரி இருப்போம். எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இங்கே உக்காந்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் இந்த சேட்டை, இந்த ஆட்டம் இதெல்லாம் அங்கே வச்சுக்கணும். நார்த் இந்தியா அந்த பக்கம் போயிட்டு ஓம் காளி ஜெய் காளின்ட்டு எதையாவது பேசிக்கிட்டு போயிடணும். இங்கே முருகன், குமரன் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். தெரியாமல் இல்லை, எங்களுக்கு அரசியல் தெரியும். எங்களை அரசியல் படுத்துவதற்கு எந்த அயோக்கியர்களுக்கும் அருகதை இல்லை. அதுவும் ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கிகளுக்கு, உன்னைய மாதிரி சில்லறைகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இது கடைசி எச்சரிக்கை. இந்த பேட்டி கொடுக்கறது, இந்த காட்டி கொடுக்கறது, இந்த வேலையெல்லாம் நீங்கள் தனியாக பார்த்துக்கோங்க. போதும். இதுக்கு மேலே பேச நான் விரும்பலை. இதுக்கு மேலே பேசினேன்னா நான் ஆரம்பத்தில் டிஸ்க்ளைமர் போட்ட மாதிரி நிறைய கெட்ட வார்த்தை வரும். அப்புறம் நான் எடிட்டிங்கில் உட்காந்து எல்லா வார்த்தைக்கும் பீப்பு போட்டுக்கிட்டு இருக்கணும். பீப்பின்னு சவுண்டு கொயின்னு கேட்கும். அந்த மாதிரி பேசுவேன். வேணாம். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். அநீதிக்கு எதிரானவன் அபிராவணன். நன்றி, வணக்கம்.